ஹை டியர், டுடே வந்துட்டு ஜிம்மியாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா, ஷீ இஸ் மை செகண்ட் வைஃப். இப்போதைக்கு டைட்டில் இதான் வச்சிருக்கேன் டியர். ஸோ மேபி தமிழில் இது வேற எது வச்சா சரி ஓகே, பட் கான்செப்ட் இதுதான். நீங்கள் வந்து ஜிம்மிக்கு செகண்ட் வைஃப், ஓகேவா? ஸோ ராகவி டியர், நீங்கள் தானே வந்து ஜிம்மின்க்கு இந்த டைட்டிலில் ஒரு ஒன் ஷாட் கேட்டீங்க. ஸோ இது உங்கள் அதை போட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஓகே டியர், ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குன்னு தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். ஓகே டியர், நிஜமாவே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது இன்ட்ரோ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு கேமரா ஓப்பன், அதாவது ஒரு பெரிய ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட்டில் எடுப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க. அங்கே வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க. அதாவது நீங்கள் ஒரு கேமரா ஓப்பனாக வேலைக்கு போகிறீங்க, ஓகேவா? உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒர்க்னா அவ்வளோ பிடிக்கும். அதாவது எப்படி சொல்லுவாங்க, இந்த சோல்ஃபுல்லாக செய்வோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அப்படி நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த வேலை அவ்வளோ பிடிக்கும். அப்படியே வந்து ரசித்து ரசித்து செய்வீங்க. அதனாலே வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாமே கேமரா வேண்டாம். ஸோ நீங்கள் மட்டும் தான் ஒரே ஒரு கேர்ள். அதனால வந்துட்டு உங்களுக்கு அங்கே கொஞ்சம் மவுஸ் ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு அப்படியே வேலைக்கு போகிறீங்க. அதுவும் செம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு மாதிரி ஹாப்பியாக கிளம்பி போயிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, அடியே சாப்பிட்டாது போ, டெய்லியே இந்த டைமில் வந்துட்டு போகிற, உனக்கு பஸ் வரத்துக்கு ஒரு கொஞ்சம் நேரம் இருக்குல்ல, சாப்பிட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் வேணாம், நான் பார்க்குற விஷயத்த பார்த்தா அப்படின்னா எனக்கு வயிறு நம்பிடும் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. பார்க்குற விஷயத்த பார்த்தா வயிறு நம்பிடுமா, என்னடா பேசுகிறான்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. நீங்களும் அப்படியே தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கிறீங்க. பஸ்ஸுக்கெல்லாம் டைம் இருக்குது, ஆனால் மேடம்க்கு ஒரு க்ரஷ் இருக்குப்பா. ஸோ அவங்க தான் பார்க்குறதுக்கு வந்துட்டு இப்படி தலை தெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் சாரை பார்த்து வேற ஒரு 4 நாள் ஆச்சா, மேபி இன்றைக்காவது வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு அப்படி செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு இருக்கிறீங்க. இப்படி தான் வந்துட்டு நீங்கள் டெய்லி வந்து பஸ்க்கு நேரமாக வந்துடுவீங்க, சாப்பிடாம ஓடி வருவீங்க. அங்கே வந்துட்டு உங்களோட க்ரஷ் தான் இருப்பாங்க, ஓகேவா? அந்த க்ரஷை பார்க்குறது அப்படியே உங்களுக்கு எப்படின்னா, அந்த க்ரஷெல்லாம் தாண்டி லவ்வுங்கிற மாதிரி போகும். ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நீங்கள் தான் அவர்கிட்ட பேசுனதே இல்லையா, அதனால சும்மா பார்க்கறதோடய நிறுத்திக்குவீங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு தைரியமே வரல. சரி ஓகே, பேசலாம்னு நினச்சி ஒரு நாள் வந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்த நேரம் பார்த்து 4 நாளாக அவர் வரவே இல்லை. உங்களுக்கு கடுப்பாகுது. நீ என்னைக்கு நான் கண்ணில் பார்த்தாலும் கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கும் வழக்கம் போல் வரவே இல்லை. உங்களுக்கு அப்படியே மூஞ்சல் அப்படியே சோகமாயிடுச்சு. சரி ஓகே, நாளைக்காவது கண்டிப்பாக வருவான்னு நினைக்கிறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்களே கூட மனசை தேத்திக்கிட்டு அப்படி பஸ் வருது, அதுலேயே வந்துட்டு ஏறிக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் 4 நாள் ஆச்சில் பார்த்து ஒரு மாதிரி சோகமாக சேடாக தான் போயிட்டு இருக்கிறீங்க. ஆஃபீஸ்க்கு போனதுமே வந்துட்டு ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்க, என்ன பரபரப்பாக இருக்கிறாங்க ஏதாவது. ஆமாம், இன்றைக்கி வந்துட்டு ஒரு வெட்டிங் ஷூட்டு. ஸோ சடனாக வந்துட்டு இப்படி புக் பண்ணி சரி நாளைக்கு கண்டிப்பாக பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களை மனசை தேத்திக்கிட்டு பஸ் வருது, பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஆனாலும் ஒரு மாதிரி சேடாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் 2 வருஷமாக பார்த்துட்டே இருக்கிறீங்க. 2 வருஷமாக வெறும் கண்ணில் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த பஸ் ஸ்டாப் வருவீங்க, கரெக்டாக நீங்கள் வரும்போது ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு கார் போகும். அதுவும் பஸ்ஸுக்கெல்லாம் அவங்க நிற்க மாட்டாங்க, காரில் தான் போவார் சார். ஸோ அப்படி காரில் போகிறப்போ பார்க்குறது அவ்வளோதான். அந்த 2 செகண்ட் பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான். அது மட்டும் தான் 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க. நேரில் போய் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லை. அந்த பஸ் ஸ்டாப் தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் பார்த்ததும் இல்லை அவரை. அதனால இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி, நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே எப்போ பார்த்தாலுமே எங்கே பார்த்தாலும் ப்ரப்போஸ் பண்ணி நல்லா வந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அந்த மாதிரி கொள்கையோட வரும்போது என்னவோ அவர் வந்துட்டு வரதே கிடையாது அந்த பக்கம். ஒரு மாதிரி உங்களுக்கு சேடாக தான் இருக்குது. அப்படியே மூஞ்செல்லாம் தொங்க வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஆஃபீஸ்க்கு போனதுமே உங்களோட ஃப்ரெண்டு பார்க்குறா, சாரா தான். அடியே என்னது இன்றைக்கும் உன்னோட க்ரஷ் வரலையா என்ன அப்படின்னு கேட்கவும், க்ரஷ்ன்னு சொல்லாத, அவன் என்னோட ஆள் அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அது வந்துட்டு இனிமேல் எங்கே பார்த்தாலும் சரி, எப்போ பார்த்தாலும் சரி, அப்போவே நான் போய்ட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுவேன். ஆல்ரெடி 2 வருஷமாக சும்மா கண்ணில் பார்த்தது மட்டும் போதுண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொங்கி எழுந்துட்டு இருக்கிறீங்க. அவள் பார்க்குறா, நீ இப்படி பொங்கி எழுதுறதெல்லாம் என்கிட்ட மட்டும் வச்சுக்காத, ஆளை பார்த்தா முதல்ல ப்ரப்போஸ் பண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ நீங்களும் ஆமாம், அவன் வந்துட்டு பார்லிமெண்ட் மீட்டிங்லேயே இருந்தாலும் பரவாயில்ல, அவனை எங்கே பார்த்தாலும் சரி அங்கேயே நான் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போய்ட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இந்த டைமில் வந்துட்டு ஒரு மார்னிங் நேரமாக தானே வந்திருப்பீங்க. வந்துட்டு உங்களுக்கு பாஸ்கிட்ட கால் வருது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எமர்ஜென்சியாக யாருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அடோ வாயில் நல்ல வார்த்தையே வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸில் ரொம்பவே ஃபன்னியாக பேசிகிட்டே இருப்பீங்களா. உங்கள் வாயில் மட்டும் நல்ல வார்த்தையே வராதான்னு உங்கள் மேனேஜர் கேட்குறாரு. ஐயோ எமர்ஜென்சின்னு சொன்னீங்களே மேனேஜர் சார், அதான் கேட்டேன். சரி ஓகே பரவாயில்ல, சொல்லுங்கள் என்ன எமர்ஜென்சி அப்படின்னு நீங்களும் ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக கேட்குறீங்க. அவர் வந்துட்டு உங்களோட பேசணும்னா என்ன வந்துட்டு ஒருத்தவங்க கால் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி வெட்டிங் ஆமா, ஸோ அவங்களுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப்லாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், அது எப்படி சடனாக சொன்னால் முன்னாடியே புக் பண்ணியிருந்தா தானே நம்மளுக்கெல்லாம் ப்ரிப்பேராக இருக்க முடியும்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அந்த மேனேஜர்ன்ட்டு இங்கே பாருமா ஒயினே, அதெல்லாம் நீயும் நானும் முடிவு பண்ணுற விஷயம் கிடையாது. நம்மளோட பாஸ்னு ஒருத்தருங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவர் தான் முடிவு பண்ணணும். அதை வந்துட்டு அவர் சொல்ல வேணும். ஆனால் அவர் வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி யாரையும் புக் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ அவங்க வந்துட்டு சடனாக லாஸ்ட் டைமில் உடனே வெட்டிங் கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், டபுள் பேமெண்ட்டாக தரேன் அவ்வளோதான். இதே டபுள் பேமெண்ட்டா, அவருக்கா நம்மளுக்கான்னு கேட்கவும், உனக்கு தான், நம்மளுக்கு கூட இல்லை, நீ தானே போயிட்டு வீடியோலாம் எடுக்க போகிற, ஸோ உனக்கு தான் டபுள் பேமெண்ட்டாமா. பொரியா என்ன இல்லை வேறு எதாவது அனுப்புவான்னு கேட்குறாரு. ஐயோ என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, டபுள் பேமெண்ட்டா? கண்டிப்பாக. ஆனால் சார் நான் வந்துட்டு பேமெண்ட்டுக்காக போகல, நம்மளோட பாஸ் இருக்கார்ல, அவரோட ரெப்யூட்டேஷன் வந்துட்டு கெட்டு போயிடக்கூடாது, அதுவும் இல்லாமல் நம்மளோட கம்பெனி நேம் கெட்டு போயிடக்கூடாது இல்லையா. ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் சார் நான் வந்துட்டு இப்படி சடனாக சொல்கிற புக்கிங் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா, சரி சரி பரவாயில்ல, சீக்கிரமாக போயிட்டு வா ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் உனக்கு லொக்கேஷன் வேணால் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சீக்கிரமாக சென்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் பார்க்குறீங்க. ரொம்ப தூரம் போகணும் போல். ஆத்தாடி அடியே சாரா கொஞ்சம் சீக்கிரம் வாடி, இங்கே பாரு இவ்வளோ தூரம் போகணுமாம்மா, எவ்வளோ நேரம் போகிறது, அதுவும் இல்லாமல் ஈவெண்ட் வேறு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், டக்குன்னு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேனில் அந்த கேமரா அந்த மாதிரி என்னென்ன தேவையோ அதெல்லாமே எடுத்து உள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு
எப்படி கிளம்புறீங்க? ஸோ நீங்க தான் ட்ரைவ் பண்றீங்க. உங்களுக்கு நான் செம ஹாப்பி. நான் வந்துட்டு இந்த தடவை எங்கேயாவது வெளில போலான்னு அதுவும் இல்லாம எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணலாம். எதை வச்சு பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா டபுள் பேமெண்ட்டாமா, அதுவும் மொத்தம் நம்மளுக்கேவாமா. அப்படின்னா இந்த மந்த் செம ஜாலி தான் போ அப்படின்னு சொல்லிட்டு செம ஹாப்பியாக வந்துட்டு வண்டி அப்படி ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருப்பாங்களா? ஸோ அந்த ஷேர் பண்ண லொக்கேஷன் வச்சுட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது. சாரா பார்க்குற அடியே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போன வச்சுக்கவே அடிச்சு செத்துரும் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. ஏன்னா ஆப்போசிட்டில் நிறைய வண்டி ஃபாஸ்ட்டாக வந்துட்டே இருக்குது. நீங்கள் ஓட்டுறதை பார்த்தா அவளுக்கே பயமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் மெதுவாக போடி ப்ளீஸ், டி உயிர் முக்கியம்டி. அப்புறம் உன்னோட க்ரஷ் இருக்கான்ல, அவனுக்கு வேறு யாராவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி, வேறு என் க்ரஷுக்கு வேறு யாராவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நோ 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 நோ, விட மாட்டேன் நான் 2 வருஷமா நான் தான் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், நீ வந்துட்டு சீனியராக இருந்தால் என்ன பிரயோஜனம்? நீ தான் போயிட்டு அவங்ககிட்ட பேசுறது கூட இல்லையே, நீ யாருன்னு கூட அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறா. வாயை கழுவி கரும பிடிச்ச நாயன்னு சொல்லிட்டு அங்கேயே ஓரமாக கார் நிறுத்தி அவ கையில் வாட்டர் பாட்டிலாம் கொடுத்து வாயை கழுவிட்டு வா அப்படிங்கிறீங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவராக இருக்குது வைன்னு அப்படிங்கிறா. அதெல்லாம் முடியாது, வாயை கழுவிட்டு போ அப்படின்னு சொல்லவும் அவளும் போயிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறா, வேறு வழி இல்லைல்ல. ஸோ அவளும் போயிட்டு வாயை கழுவிட்டு வரா. இப்போ சொல்லு, என்னோட க்ரஷ் எனக்கு தான் அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறீங்க. ஸோ அவளும் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆமாடி உன்னோட க்ரஷ் உனக்கு தான். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை பொண்ணுங்க வந்தாலும் சரி, லாஸ்ட்டாக உன்னோட க்ரஷ் உனக்கு மட்டும் தான் கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சாரி, அவள் சொல்கிறா. நீங்கள் பார்க்க என்னோட க்ரஷ் எனக்கு மட்டும்தான் சொல்ல சொன்னேன். என்ன நீ தேவையில்லாமல் வெத்தப்ப. ஸோ அவளும் வந்துட்டு ஓகேடி உன்னோட தான், இடையில எத்தனை பொண்ணுங்க வேணால் வரலாம் போகலாம், க்ரஷ் உனக்கு மட்டும்தான் கிடைப்பான் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்கள் பார்க்குறீங்க அடியே சண்டாளி, உன்னை என்னடி சொன்ன நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? முதல்ல எனக்கு தான், கடைசியும் எனக்கு தான். அது என்ன இடையில எத்தனை பேர் வந்தாலும் கடைசியாக எனக்கு? என்னை பார்த்தா என்ன செகண்ட் ஹேண்ட் மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஐயோ தெரியலடி, நான் வந்துட்டு பாசிட்டிவாக தானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் சாராவை அப்படியே மேலே கிளி பார்க்குறீங்க. அடியே சாரா, இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியில் எனக்கு தானே அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவளும் சத்தியமாக உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அஸ்கி வயசில் பேசிட்டு வண்டி எடுக்கிறீங்க. இப்போ ஒரு வழியாக வந்துட்டு அந்த ஈவெண்ட் நடக்குதுல்ல, அதாவது திங் நடக்குதுல, அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. காரமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டு அப்படியே அழகாக பார்க் பண்ணுறீங்க. அப்படியே மாதிரி ஸ்டைலிஷாக செம்ம ஃபாஸ்ட்டாக போய் டக்குன்னு ஒரு மாதிரி நிறுத்துவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே சுற்றி நிறுத்துறீங்க. பார்க்குறாங்க யாரா இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ காருக்குள்ளேருந்து நீங்களும் சாரா வந்து அப்படியே ஓடி வரீங்க. அதாவது அந்த கேமராலாம் தூக்க முடியாமல் அப்படியே தூக்கிட்டு ததுக்கான்னு ஓடிட்டு உள்ளே ஓடிட்டு இருக்கிறீங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, அடப்பாவீங்களா இந்த பொண்ணுங்க தானா, ஆனால் கார் செம்மையாக ஓட்டுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சில பேர் போயிடுறாங்க. நீங்களும் வந்துட்டு அந்த கேமராலாம் தூக்கிட்டு உள்ளே ஓடிட்டீங்க. இப்போ கேமராவை கொண்டு போய்ட்டு உள்ளே வச்சுட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக அந்த ஸ்டேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சாராவும் அப்படி தான், அவள் வந்துட்டு ஒரு கேமரா ஆளுக்கு ஒன்று வச்சுட்டு தான் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா 2 பேர் வந்துட்டு எடுத்தால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரே கேமரா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க அடி சாரா அப்படின்னு கூப்பிடுவோம். என்ன அடி அப்படிங்கிறா. நான் கீழே கவர் பண்ணுறேன், நீ மேலே கவர் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஏச்சி என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு அவள் சொல்கிறா. அடியே அப்படி இல்லை, நடந்து வருவாங்கள்ல நடந்து, அதை வந்துட்டு நான் கவர் பண்ணுறேன். ஸோ மேலே ஃபேஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அதை நீ கவர் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஓ அப்படியா, கொஞ்சம் தெளிவாக பேசுடி அப்படிங்கிறா. நான் தெளிவாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன், நீ தான் எப்போ டர்ட்டி மைண்டாக இருக்கிற சீ அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறீங்க. சீயா பேசுறதெல்லாம் நீ, கடைசியில் சீ மட்டும் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வச்சு நான் ஆர்கியூமெண்ட் அப்படி க்யூட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, யாருமே வர மாதிரி தெரியல. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன சாரா என்ன ஒருத்தருமே காணோம், என்ன சும்மா வந்துட்டு ஸ்டேஜே வீடியோ எடுக்க முடியுமா என்ன அப்படிமா சொல்லிட்டு, சரி ஓகே நான் போய்ட்டு அங்கே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அவங்க தான் வந்துட்டு அந்த ரிலேட்டிவ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போல் அவங்க தான் வந்துட்டு எல்லாமே பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு போயிட்டு கேட்குறீங்க, ஆமாம் ஃபஸ்ட்டு யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் பார்க்குறாங்க, ஏமா ஃபஸ்ட்டு எப்பவுமே க்ரூம் தானே, அதாவது மாப்பிள்ளை பையன் தானே வருவான், இது தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எப்படிப்பா தெரியும், எனக்கு தான் கல்யாணம் ஆகலையே, யாராவது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா எனக்கு தெரியும் க்ரூம் தான் ஃபஸ்ட் வருவாங்க, பொண்ணு செகண்ட் வரணும்னு. நானே ஒரு சிங்கிள்ப்பா, நானும் மிங்கிள் ஆகலாம் தான் ட்ரை பண்ணுறேன், என் க்ரஷ்ஷை வேறு 4 நாளாக காணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ சாரா பார்க்குறா, ஆத்தாடி ஆரம்பிச்சிட்டாடா, எல்லாத்துக்கிட்டையும் பார்க்குறீங்கிட்டே சொல்லிட்டு பாருன்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறா. அவருக்கு சிரிப்பாக இருக்குது, எனக்கு க்ரஷ்ஷை காணுமா, ஆமாம் எனக்கு கதை சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே வராரு. அப்படியா அங்கிள், சரி வாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பிளா அந்த 2 வருஷம் நீங்கள் வந்துட்டு அந்த க்ரஷ்ஷை பார்த்துட்டே இருந்திருப்பீங்களோ, இந்த மாதிரி காலை சரன்னு போயிடுவான். அவ்வளோதான், 2 வருஷம் நான் பார்த்தேன் நாசமாக போயிட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த அங்கிள் வந்துட்டு எதே 2 வருஷம் சும்மா பார்த்துட்டே இருந்தியா, போயிட்டு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கே போய் சொல்ல, அதான் அவன் காரில் போகிறானே, நான் வந்துட்டு பஸ்ஸில் வருவேன், ஸோ மேபி அந்த பஸ் ஸ்டாப்க்கு அப்போசிட்டில் நிற்பேன், அவன் சரன்னு காரில் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏமா போயிட்டு காரை நிறுத்தி சொல்லல, அப்படியே விட்டுட்டா யாராவது கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது காலையிலேருந்து ஒரே மாதிரி அபசுகுணமாக பேசிட்டு இருக்கிறீங்க. அடியே சாரா உன்னோட வாய் தான் இவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், வாயை கழுவுங்க முதல்ல போயிட்டு வாயை கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ காலையில் அப்படி தான் சொன்னா, எனக்கு மட்டும்தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், உன்னோட க்ரஷ் உனக்கு மட்டும்தான், என்ன ஆனாலும் சரி கடைசியாக அவர் உனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. என்னடா எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறீங்களா, என்ன கடைசியானா நான் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, முதல்ல எனக்கு தான் கடைசி எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. சரிம்மா உனக்கு தான் உன்னோட க்ரஷ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு, அப்போ வந்துட்டு உன்னோட க்ரஷுக்கு ப்ரப்போஸே பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. யார் சொன்னா, இனிமேல் நான் எங்கே பார்த்தாலும் சரி அவர் வந்துட்டு பாரு
பார்லிமெண்ட் மீட்டிங்ல இருந்தாலும் பரவாயில்ல, நான் போயிட்டு எங்கே பார்த்தாலும் அங்கேயே வந்துட்டு அப்படி முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவர்கிட்ட அப்படி செஞ்சு காட்டிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அப்படி சொல்லி என்ன பண்ணுறீங்கன்னா, முட்டி போட்டு அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அவர் வந்துட்டு அம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, என்னோட பையனுக்கு இங்கே கல்யாணம் அப்படிங்கிறாங்க. ஓ உங்கள் பையனுக்கு தான் கல்யாணமா, சரி ஓகே சீக்கிரம் வர சொல்லுங்க, நாங்கள் சீக்கிரமாக வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜங்கு புக்குன்னு குதிச்சிட்டே இருக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு என்னமோ தெரியல, அவங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் பேசுறது எல்லாமே அந்த அங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி வந்துட்டு சார் நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒருத்தவங்க கிட்ட சில பேர்கிட்ட பேசுகிறப்ப நம்மளுக்கு ஒரு குட் வைப் கிடைக்கும் பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹாப்பினஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அவருக்கு இருக்குது. அப்படின்ட்டு சரி ஓகேம்மா நீ போயிட்டு உன்னோட ஒர்க்கை பாரு, நானும் போயிட்டு ஒர்க்கை பார்க்க தலைக்கு மேலே வேலை இருக்குது, ஒரு நாய்ங்களும் வேலை செய்ய மாட்டேங்குது, அவர் மட்டும் போயிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் இங்கே வந்துட்டு அந்த க்ரூம் அண்ட் பிரைடுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும். லிட்டரலி ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இன்னுமே அவங்க வரவே காணோம். நீங்களும் பார்த்து சளிச்சு போயிடுச்சு. அப்படியே வந்துட்டு ஜூஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எப்போ நிறுத்து அப்படின்னு சொல்லவும் அவங்க நிற்கிறாங்க. எப்போ இந்த ஜூஸ்லாம் எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லவும் எடுத்துக்கோங்க மேம் அப்படிங்கிறாங்க. கேட்டால் தான் குடிப்பீங்க, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, இங்கே பார்த்தியா இந்த கல்யாணத்தை ஃபுல்லாகவே வீடியோ எடுக்க போது நான் தான், அதனால் நான் இங்கேருந்து கிளம்பு வரைக்கும் எனக்கு ஜூஸ் பால் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கணும் சரியா, நீங்கள் என்ன எனர்ஜியாக வச்சுக்கிட்டீங்கன்னா தான் என்னால் நல்லா வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. அவருக்கே சிரிப்பு வந்துருச்சு. இந்த மணி கூடி எவ்வளோ வேணா கூடி ரெண்டு கூட கொண்டு தரேன்னு சொல்லிட்டு எடுத்து போகிறாங்க. சொல்லி குடிச்சிட்டு அப்படி சாரா சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியோட வைபாக தான் இருக்கீங்க. அப்படியே ரெண்டு பேரும் நல்லா ஹாப்பியாக குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறப்போ கரெக்டாக வந்துட்டு குரூப் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சிக்னல் மாதிரி கிடைக்கும்ல, யாராவது வந்துட்டு பேசுவாங்கல்ல, உடனே வந்துட்டு ஜூஸ் அந்த டப்பா இருக்குல்ல, ஸோ அந்த கிளாஸ் அதை பக்கத்தில் வச்சுட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அடியே நான் கீழே நீ மேலே அப்படிங்கும். ஐயோ கடவுளே வந்துட்டு நான் மாற்றடி அப்படிங்கிறா. சரி ஓகே சார், நான் வந்துட்டு கீழேருந்து அப்படியே ஜூம் பண்ணி, அதாவது இந்த பிளர் மோடில் வந்துட்டு லைட்டாக ரொம்பவே ஜூம் பண்ணி எடுப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி நான் கீழேருந்து மேலே எடுக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நீ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, அந்த பிக்சல் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ பிக்சல் எதுவும் பேசுகிறீங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் இல்லையா, ஸோ அது மாதிரி பேசிக்கிறீங்க. அவள் வந்துட்டு சரி ஓகே நீ கீழேருந்து அப்படியே மேலே வரியான்னு கேட்குறா. ஆமாம் நீ வந்துட்டு மேலேருந்து கீழே வா ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அங்கே வந்துட்டு அந்த மாப்பிள்ளை பையன் இருக்காங்க, ஸோ க்ரூம் இருக்கார்ல, ஸோ அவர் அப்படியே நடந்து வராரு. அப்படியே ஃபுட் ஸ்டெப்பெல்லாம் பார்க்குறீங்க, அது அப்படியே அழகாக அப்படியே ஜூம் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் ஜூம் பண்ணுறதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ அப்படியே கேப்சர் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு அந்த வேலை ரொம்ப பிடிக்கும். அப்படியே ரசிச்சு பண்ணுவீங்களே, அப்படியே ஜூம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கீழேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டி வரைக்கும் வரும்ல, ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சாரா வந்துட்டு மேலே தானே எடுத்திருப்பா. ஸோ சாரா வந்துட்டு மேலே தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பா. அதை பண்ணணுமே அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அவள் வந்துட்டு இல்லை வந்துட்டு நீ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு திக்குறா. நீங்கள் வந்துட்டு திக்காத கரெக்டாக வந்துட்டு எடு ஓகேவா, நான் வந்துட்டு மேலே வரப்பாரு, நீ எப்படி கரெக்டாக கீழே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நீங்கள் அந்த வீடியோ அவுட்புட் கொண்டு வருவீங்க போல, அதனால கரெக்டாக டைமிங் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் சாரா வந்துட்டு ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டா. ஏன்னா ஃபேஸ் வந்துட்டு அவள் தான் கவர் பண்ணியிருப்பா. அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டா. அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வைன் என்னாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு உனக்கு இருக்க ஓகேவா அப்படிங்கிறா. அடியே நீ இருந்து எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்னோட க்ரஷ் இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் கூட அதான் சொல்கிறீங்க. அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே நீ வந்துட்டு எதுக்கு ஃபீல் பண்ணாத, வந்து வேலையை மட்டும் பார்க்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அப்படியே அப்படி கீழே கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறா. ஸோ அவள் ஏன் அப்படி பேசுகிறாலும் உங்களுக்கு தெரியல, நீ லூஸ் என்ன பார்த்தாலும் சம்மந்தம் எல்லாம் பேசிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அப்படி கீழே இருந்து அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகணும்ல. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் கரெக்டாக மேலே போகிறப்ப அவளும் வந்துட்டு அங்கேருந்து அந்த ஃபேஸ்லேருந்து அப்படி கீழே ஜூம் பண்ணி கீழே கால் வரைக்கும் கொண்டு வரா. ஸோ கரெக்டாக நீங்கள் இப்போ தான் ஃபேஸை பார்க்குறீங்க. பார்த்தா என்னவோ தெரியல, உங்களால் வந்துட்டு ஒரு மாதிரி முடியல, அப்படி கண்ணால் கலங்கிட்டு இருக்குது. ஆனாலும் அந்த வீடியோ வந்துட்டு எடுத்துகிட்டே தான் இருக்கிறீங்க. அவளே வந்துட்டு ஆச்சரியமாக பார்க்குறா. என்ன உன்னால் எடுக்க முடியுதா, நான் வேணா கவர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்குறா. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் ஹாப்பியாக அவ்வளோ டோனில் பேசிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு மாதிரி ஹைப்பாக பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் டோனே மாறிடுச்சு. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பட் எதுவுமே சொல்ல, நீங்கள் அப்படியே அவரோட ஃபேஸை பார்த்ததுமே உங்களுக்கு வந்துட்டு கண்ணால் கலங்கி கண்ணீர் ஊற்றிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் வந்துட்டு அந்த வீடியோ விடாமல் எடுத்துகிட்டே இருக்கீங்க. இப்போது நடந்து வந்து இந்த ஸ்டேஜில் நிற்பாங்களே, ஸோ அப்படியே கரெக்டாக வந்துட்டு கேமரா சைட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போகிறீங்க. ஸோ கொண்டு போயிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்படியே வச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி அந்த வீடியோ அப்படியே ஜூம் பண்ணி போயிட்டே இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு உங்களோட கையும் மூளையும் வந்து அப்படியே வேலையை இருக்குது, ஆனால் உங்களோட ஹார்ட் அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குது. சாரா வந்துட்டு உங்களை பார்த்துட்டே தான் இருக்கிறா. அவளுக்கு வந்துட்டு உங்களுக்கு அதாவது நீங்கள் 2 வருஷமாக எந்த அளவுக்கு லவ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும்ல. என்னதான் வந்துட்டு நீங்கள் அவர்கிட்ட போய் பேசலனாலும் அது வந்துட்டு நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அங்கே வந்து ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து நிற்கிறது வேறு யாரும் கிடையாது, உங்களோட க்ரஷ் தான். ஸோ அது ஜிமின் தான். உங்களால் வந்துட்டு நம்பவே முடியல. என்னவோ தெரியல, நீங்கள் வந்துட்டு எப்படி நீங்கள் நினச்சிருப்பீங்க அப்படின்னா, என்னாலும் சரி நம்ம வந்துட்டு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலாம், ஸோ அவர் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே தான் திங்க் பண்ணுவீங்க எப்போவுமே. ஆனாலும் வந்துட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவரை வந்துட்டு பார்க்கவும் உங்களால் வந்துட்டு ஏற்றுக்கவே முடியல. அது இன்னொரு பொண்ணு கூட அப்படின்னா அவ்வளோதான் உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா 2 வருஷமாக கற்பனையில் வந்துட்டு கனவுலேயே வாழ்ந்துட்டு இருந்துருப்பீங்களா. ஸோ சாராவுக்கு அது நல்லாவே தெரியும். நீங்கள் டெய்லி வந்துட்டு கதை சொல்கிறது எல்லாமே அவளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அவரை வந்துட்டு க்ரஷ்ன்னு சொல்கிறது தான் வாயில, ஆனால் நிஜமாவே அவர் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதனால வந்துட்டு இப்போ அவளுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. வயன் நான் எடுத்துக்கிறேன், நீ வந்துட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உன்னோட ஒயின் அவ்வளோ வீக் இல்லை சாரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவளுக்கு வந்துட்டு புரியுது நீங்கள் எந்த அளவுக்கு மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது. ஆனாலும் ஏன்னா என்ன பேச முடியும், ஒரு வேலை விஷயமா வந்திருக்கீங்க, ஸோ வேலை தானே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த வேலையை அப்படியே வந்துட்டு
கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. கரெக்டாக எந்தெந்த இடத்துல வந்துட்டு யாரெல்லாம் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அந்த கண்ணில் தண்ணீர் வருது பார்த்தீங்களா, அது மட்டும் இப்படி கொட்டிக்கிட்டே தான் இருக்குது. உங்களால் வந்துட்டு அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு மாதிரி வாய் விட்டு அழ முடியல. ஆனால் அந்த கண்ணீர் மட்டும் இப்படி ஊற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கிறீங்க. இந்த பக்கம் வந்துட்டு குரூம் வந்துட்டாங்களே ஃபஸ்ட்டு. ஸோ ஜிமின் வந்துட்டாரு. அடுத்து வந்துட்டு அந்த பொண்ணை கூட்டு வராங்க. ஸோ அதையும் வந்துட்டு அதே மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ அப்படியே நீங்கள் எடுக்கிறீங்க. உங்களால் வந்துட்டு அது ஏற்றுக்கவே முடியல. அந்த பொண்ணு வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் நிற்கிறப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கத்தி அழலாம் போல தோணுது. பட் இருந்தாலும் எதுவுமே பேச முடியல. என்னதான் இருந்தாலும் 2 வருஷம் லவ் இல்லையா, நான் முன்னாடியே நீ சொன்ன மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருந்துருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறீங்க. சாரா வந்துட்டு இங்கே பாரு, இப்போ அதை பற்றி பேசி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உங்களுக்கும் அது புரியுது. அதனால என்ன பண்ண முடியும், இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெட்டிங்கெல்லாம் நீங்கள் ஃபுல்லாகவே ஷூட் எடுக்கிறீங்க. அவங்களும் வந்துட்டு அந்த வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ ரிங்கெல்லாம் கையில் போடுறப்ப அவ்வளோதான், உங்களால் அந்த இடத்துல நிற்கவே முடியல. சாராக்கு கவலை ஃபுல்லாகவே உங்கள் மேலே தான். உங்களே பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் சாரா கிட்ட சாரா என்னை பார்க்காத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்களா, ஸோ அதனால் வந்துட்டு என்னை பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவளும் வந்துட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறா. அவளுக்கு வேறு வழி இல்லை. அந்த இடத்துல 2 பேரும் வந்துட்டு எதுவுமே பேச முடியல. ஏன்னா அங்கே கல்யாணம் நடக்குது ஜிமின்க்கு. ஸோ எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே கைமீறி போயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது. அப்படியே தான் வந்துட்டு அந்த கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்களா, அந்த வீடியோலாம் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக வச்செல்லாம் எடுப்பாங்கள்ல, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே அப்படியே நெஞ்சில் வச்சு கத்தி வச்சு நங்கு குத்துற மாதிரி இருக்குது. அப்படின்ட்டு அவ்வளோ வழியாக இருக்குது. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சாரா தான் வந்துட்டு போயிட்டு போஸ்ட் சொல்லி கொடுக்குறா. அதுவும் வந்துட்டு அவளுக்கு தெரியும் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்ட்டு. அதனாலேயே முக்கால்வாசி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரியே போஸ்ட் வந்துட்டு சொல்லி கொடுக்குறா. அவங்களும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாம். சரி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமினும் வந்துட்டு அந்த மாதிரி தான் சாரா என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு தெரியுது இவ சாரா வந்துட்டு வேணதான் இந்த மாதிரி பண்ணுறா. பரவாயில்ல சாரா, இது அவங்களோட லைஃப் இல்லையா, ஸோ அவங்களோட மொமெண்ட்டு நீ அவங்களுக்கு வந்து நல்லா க்ளோஸாகவே வந்துட்டு போஸ்ட் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ சாரா வந்துட்டு இந்த போஸ்ட் தான் நல்லா இருக்குது. எப்பவுமே நான் தானே எல்லாத்துக்கும் போஸ்ட் சொல்லி கொடுப்பேன். ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீ எடு, ஓகேவா. உன் இஷ்டத்துக்காக என்னால் போஸ்ட் சொல்லி கொடுக்க முடியாதுன்ட்டு அவள் கொஞ்சம் பேசுகிறா. ஏன்னா அவளுக்கு தெரியும்ல நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்ட்டு. அதனால வந்து சரி ஓகேன்ட்டு நீங்களும் அமைதியாக அவள் சொல்கிற போஸ்ட் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு இருக்கிறீங்க. வீடியோ அந்த மாதிரி கிளிப்லாம் எடுக்கிறீங்க. ஸோ ஓடுறது ஓடியாது இந்த மாதிரி எதோ எடுக்க வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே மனசு அப்படியே கல்லாக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அந்த இடத்துல வந்துட்டு உங்களால் எதுவுமே பேச முடியாது. ஸோ அந்த அன்னைக்கு அப்படியே வந்துட்டு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஜிமினோட அப்பா வராரு. சூப்பராக எல்லாம் பண்ணியிருக்கிறமா, நீ எடுக்கிறப்ப நான் பார்த்தேன். ஆனால் ஏன் நீ காலையில் இந்த மாதிரி இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது வந்துட்டு வேலை ரொம்ப அதிகமாக செஞ்சுட்டேன் அங்கிள். ஸோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த அங்கிள் வந்துட்டு சரி ஓகேம்மா வைனு, உனக்கு வந்துட்டு நான் ஒரு விஷயம் சொல்லணுமே அப்படிங்கிறாரு. என்னங்க அங்கிள் அப்படின்னு பேசுகிறீங்க. கண்ணெல்லாம் கலங்குது. ஆனால் உங்களால் வந்துட்டு அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. ஆனால் கண்ணில் இருக்கிற தண்ணி வெளியே மட்டும் வரல. அந்த மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணி நிற்கிறீங்க. அவர் வந்துட்டு ஆல் தி பெஸ்ட்மா அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு அங்கிள் அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா உன்னோட க்ரஷுக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கா 2 வருஷம், அது வந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் நீ இந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னா அந்த பையன் எவ்வளோ கொடுத்து வச்சுவேன். ஸோ கண்டிப்பாக உன்னோட ப்ரப்போசல் எடுத்துக்குவா, அதாவது அக்செப்ட் பண்ணிக்குவான், ஓகேவா. போயிட்டு நீ என்னைக்கு அவனை பார்த்தாலும், அதாவது நீ சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் மீட்டிங்கில் கூட வந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல வச்சு ப்ரப்போஸ் பண்ணிடு, ஓகேவா. யார் அதெல்லாம் பார்க்க முடியும் மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி ஒரு மாதிரி அப்படியே பயங்கரமாக அழுக வருது. ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு ஏன் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு எப்படி குச்சி குச்சி பேசிட்டு இருந்தல, உங்ககிட்ட நல்ல வைப் இருந்துச்சு, இப்போ என்ன அது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்படியே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்கிட்டு தான் இருக்குது. அப்படி கண்ட்ரோல் பண்ணி பேசுறீங்க. ஸோ அவர் வந்துட்டு ஆல் தி பெஸ்ட், ஓகேவா, உன்னோட க்ரஷ் உனக்கு தான், என்னன்னாலும் உனக்கு தான் அப்படிங்கிறாரு. நீங்கள் எப்படியே பார்க்குறீங்க. இனிமேல் அது எனக்கு தேவைப்படாது அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உங்களோட ஆல் தி பெஸ்ட்டும் எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஏம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகுறீங்க. அவருக்கு அப்போ புரியல. கல்யாணம் ஆயிடுச்சா, உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. தெரிஞ்சிருச்சு, தெரியக்கூடாத விஷயம் தெரிஞ்சிருச்சு, சரி விடுங்க பரவாயில்ல அங்கிள், இது வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு நான் நினச்சிக்கிறேன் அப்படி மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் அப்படியே பேக் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறீங்க. அப்போ அந்த அங்கிளுக்கு ஒன்றுமே புரியல. அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி சரி ஓகே அவள் எதுவும் சோகமாக இருக்கா, அவள்கிட்ட எதுவும் நம்ம பேச வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாரு. இப்போ கேமராலாம் எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு காருக்கெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே அந்த மண்டபத்தை திரும்பி பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. உங்களால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லைல்ல. அப்படியே ஒரு மாதிரி சோகமாக அப்படியே அழுதுட்டு அவரை பார்த்துட்டே இருக்கிறீங்க. இன்னமும் தெரியல, ஜிமினுக்கு வந்துட்டு யாரோ பார்க்குற மாதிரியே ஒரு சென்ஸ் ஆகுது. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நேராக நீங்கள் தான் நின்றுட்டு ஒரு மாதிரி ஃபேஸோட கண்ணீரோட அப்படியே கண்ணில் ஃபுல்லாக அப்படியே கண்ணீரோட அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவ்வளோத்தில் நிற்கிறீங்க. அதாவது அவர் உள்ளே நிற்கிறாரு, நீங்கள் கேட்டுக்கு அதாவது அந்த டோர் இருக்குல்ல, ஸோ டோருக்கு வெளியே நிற்கிறீங்க. ஆனாலும் ஏதோ அப்படியே ஜூம் பண்ணி காட்டின மாதிரி உங்களோட ஃபேஸ் அவருக்கு நல்லாவே தெரியுது. ஒரு மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி ஏக்கமாக சோகமாக பார்க்குறீங்களா அழுதுட்டு. ஸோ அது அவருக்கு நல்லாவே தெரியுது. என்னவோ தெரியல, அவருக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. பட் அதுக்குள்ளே ரிலேட்டிவெல்லாம் வந்து பேசுவோம். அவர் அந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாரு. நீங்களும் அவர் லாஸ்ட்டாக ஒரு தடவை பார்த்துட்டு, நான் சத்தியமாக இந்த மாதிரி உன்னை பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை, அதுவும் நேரில் பார்க்குறப்போ உனக்கு கல்யாணம் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காரில் ஏறிக்கிட்டீங்க. இப்போ சாரா தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறா.
ஆஃபீஸ்க்கு போனதுமே உங்களோட அந்த எடுத்திருப்பீங்களா, அந்த காப்பியெல்லாம் குடுக்குறீங்க. ஸோ, அதெல்லாம் வந்துட்டு எடிட் பண்றாங்க. ஸோ, நீங்களும் எடிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. பட் மோஸ்ட்லி எடிட்டிங்க்கு தனியா டீம் இருக்காங்க. ஏன்னா, அது வந்துட்டு இந்த வெட்டிங்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த மாரி ஒவ்வொரு ஃபோட்டோ ஷூட்டும் தனி இதுக்காகவே கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ, ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து தான் பண்ணுவாங்க. அதனால எல்லாம் எடிட் பண்ணிட்டு சொன்னீங்களா, அப்படியே வந்துட்டு எல்லாம் குடுத்து முடிச்சுட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. உங்களோட மேனேஜர் வராரு. எங்க உங்களோட பேமெண்ட் வேணாமா அப்படின்னு கேட்கவும், நீங்க பார்க்குறீங்க, இதுக்கு மேல அத வாங்கி நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ, உங்க கையில கொண்டு வந்து காசு குடுக்குறாங்க. அதுவும் இல்லாம சாராவுக்கு குடுக்குறாங்க. 2 பேத்துக்கு சேர்த்தாலும் டபுள் பேமெண்ட்டு குடுக்குறாங்க. நீங்க அந்த காசு அப்படியே பார்க்குறீங்க. என்னமோ தெரியல, உங்களுக்கு அந்த காசு மேல ஒரு ஆசையே வரல இந்த தடவ. அத அப்படியே சாரா கையில குடுத்துட்டு, அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ, உங்கள இப்படி பார்க்கறதுக்கு சாராவுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்குது. ஏன்னா, எப்ப பார்த்தாலும் ரொம்ப சுட்டித்தனமா, பிரிஸ்கா இருக்கிற ஒரு பொண்ணு நீங்க. இந்த அளவுக்கு ஒரே நாள்ல சேடா ஆவீங்கன்னு அவளும் நினைச்சு பார்க்கலல்ல. ஸோ, அப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக் போகுது. உங்களுக்கு ஆஃபீஸ் வரக்கும் பிடிக்கல, எதுக்குமே பிடிக்கல. சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு 1 வீக் கழிச்சு வரீங்க. உங்களோட கம்பெனி வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்காகவே தனியா நீங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால, இது சீக்கிரமா அந்த ஃபோட்டோலாம் வந்துட்டு எடுத்தா 3 மாசம் கழிச்சு குடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரிலாம் கிடையாது. 1 வீக், 2 வீக்லயே வந்துட்டு குடுத்துருவாங்க. ஸோ, அந்த மாரி பெர்ஃபெக்ட்டா எல்லாரும் வேலை செய்றாங்க. அப்படி வந்துட்டு எடிட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அத பார்க்க கூட தோணல. ஸோ, சாரா வந்துட்டு உங்கள அத பார்க்க சொல்லியும் கேட்கல. ஏன்னா, எப்பவுமே நீங்க எடுத்த ஃபோட்டோ ஷூட்டு, வீடியோகிராஃப்லாம் வந்துட்டு எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்ப்பீங்க. லாஸ்ட்டா நீங்க ஒரு கரெக்ஷன் சொல்லுவீங்க. அது கரெக்ட்டா பண்ணி குடுத்தா தான் அது வந்துட்டு கஸ்டமருக்கு குடுக்குவீங்க. இல்ல அப்படின்னா வந்துட்டு அந்த கரெக்ஷன் தான் நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த டைம் வந்துட்டு ஓகே நீங்க லாஸ்ட்டா செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு அத செக் பண்ணறதுக்கு விருப்பமே இல்ல. இல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க குடுத்துருங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்களுக்கே ஷாக்கா இருக்குது. உனக்கு தான் திருப்தி ஆகாதே என்ன வேலை பண்ணி குடுத்தாலும் அப்படின்னு கேட்குறாங்க. பரவால்ல இந்த தடவை நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு அமைதியா உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு சரி நான் பண்ண வரைக்கும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிட்டிங் டீம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கஸ்டமருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் நீங்களும் வேலைக்கு போறீங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி வந்து அங்க ஜிமின் தான் உட்காந்துருக்காரு. ஏன்னா அதை வாங்கிட்டு போறதுக்காக. ஸோ உங்களுக்கு அத பார்த்துட்டு அவ்வளோதான். ஆல்ரெடி வந்து நான் நொந்து நூலாய் கிடக்கிறேன். திரும்ப இவன் இங்கே வந்துட்டானா அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட்டு ஒரு சோகமா இருந்திருப்பீங்க. இப்போ வந்துட்டு ஒரு கோவமா வருது. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களோட கேபினில் தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க. உங்களால் வந்துட்டு அது கஷ்டம் இருக்கும்ல. அதனால வந்துட்டு அது உங்களால் அந்த இடத்துல நிற்கவே முடியல. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு மேலே பார்க்குறீங்க. கடவுளே உனக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட கருணை இல்லையா? என்னையே இந்த மாதிரி சோதிக்கிற. சரி ஓகே கருணையே இல்லாமல் என்னோட விதியை நீ எழுதுன. ஆனால் இந்த அளவுக்கு நீ குத்தி குத்தி காட்டணுமே என்ன பொழுதுனிக்கு அவனை முன்னாடி காட்டி காட்டி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வருது. ஸோ அப்படியே வந்துட்டு காடை கண்டபடி திட்டிட்டு மேனேஜர் ரூமுக்கு தான் நின்று போயிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வெடுக்கு வெடுக்கு நடந்து போறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு யாரா அது மாதிரி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறதுங்கிற மாதிரி நீங்கள் தான் போயிட்டு இருக்கிறீங்க. அவர் உங்களை பார்க்குறப்ப என்னவோ தெரியல அவருக்கு ஏதோ ஒரு ஃபீலாக இருக்குது சார். பட் அவர் கண்டுக்கிறது இல்லை. அது என்னன்னு அவருக்கு தெரியல. அப்படி விட்டுறாரு. நீங்கள் நேராக மேனேஜர் கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க சார் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எப்போ வேணும் எங்கே வேணும்னு கேட்குறாங்க. ஏதாவது ஒரு நாடு இந்த நாடே வேணாம் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணுமான்னு கேட்குறாரு. ஏன்னா அவரும் கொஞ்சம் மிஸ் பண்ணுவார்ல. நீ போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். சாரா மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. நான் மட்டும் போகிறேன் அப்படிங்கிறீங்க. ஏய் நீங்கள் டீம் வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த கம்பெனிக்குள்ள ஸோ நிறையா கண்ட்ரியில் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த வேற ஒரு கண்ட்ரிக்கு போகிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்து அவங்களே ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு காசெல்லாம் மிச்சம் தான். அப்படி வந்துட்டு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அதாவது போர்டிங்காக நின்றுருக்கீங்க. பின்னாடி வந்துட்டு யாரோ வந்துட்டு உங்களை இடிச்சிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு செம கடுப்பு டக்குனு கோயம் பார்க்குறீங்க பாருங்க சாரா. ஹே ஹாய் அப்படிங்கிறா. நீ எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு கேட்குறீங்க. ஆ அதுவா என்னோட உயிர் என்னை விட்டு போனால் என்னால் இருக்க முடியாது அதனால தான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஓ மயிர் போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வருது. இதுக்கு நீ வந்து அப்படின்னு சொல்லிட்டு கோவம் தான் கேட்குறீங்க. அவள் வந்துட்டு ஒன்றுமே சொல்ல அப்படியே உங்களுக்கு கண்ணையே பார்த்துட்டே இருக்கிறா. எவ்வளோ நேரம் கோவம் அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன் தானே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை யார்ட்ட காட்டுவீங்க. உங்களுக்கு வந்துட்டு அம்மா அப்பா வந்துட்டு தூரமாக இருக்காங்க ஓகேவா. ஸோ நீங்கள் தனியாக இருந்தால் வேலைக்கு போகிறீங்க. நீங்கள் தான் வந்துட்டு வீம்புக்கு வந்து தனியாக இருந்து வேலைக்கு போகிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு வேலைக்கு போகணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஆனாலும் வந்துட்டு வீம்புக்கே நான் வேலைக்கு போவேன் இதோட பேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பீங்க. ஸோ அவங்ககிட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ணிப்பீங்க. 2 பேரும் ஒன்றாவே தான் இருப்பீங்க. அவள் எதுவுமே சொல்ல ஜஸ்ட் உங்களை மட்டும் பார்த்துட்டே இருக்கா. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக அழுக வந்துருச்சு. அந்த இடத்துல அவளை நல்லா கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. சாரி என்னால் முடியல என்ன கோச்சுக்காத அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு தெரியும் ஓகேவா. நீ எங்கே இருந்தாலும் நான் அங்கே தான் இருப்பேன். நான் என்றைக்குமே உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் நல்லா டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறா. நீங்களும் அப்படியே ஒரு வழியாக அழுது முடிச்சு சமாதானம் ஆகிட்டு அங்கேருந்து நீங்கள் ஃபாரின் கிளம்பி போயிட்டீங்க. இப்படி தான் டேஸ் எல்லாம் போகுது. அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒர்க்கு ரொம்ப இதே ஒர்க்கு தானே. ஸோ உங்களுக்கு பிடிச்சி தான் பண்ணுறீங்க. அதனால உங்களுக்கு வேலையெல்லாம் ஹாப்பியாக தான் 2 பேர் இருக்கிறீங்க. அப்படியே ஜாலியாக தான் டேஸ்லாம் போயிட்டு இருக்குது. 5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு வேறு யார் மேலேயும் எந்த ஒரு தாட்டும் வரவே இல்லை. அவளும் வந்துட்டு டெய்லி வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பையனை வந்து செட் பண்ணி விடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளைண்ட் டேட் அந்த டேட் இந்த டேட்டுன்னு உங்களுக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பா. அவளே வந்துட்டு டயர்ட் ஆகிட்டா. அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றுமே முடியாது போல் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் அவளுக்கு டென்ஷனே ஆகி போயிடுச்சு. இப்போ அதை நான் லாஸ்ட்டாக கேட்குறேன். 5 வருஷம் ஆயிடுச்சு ஓகேவா. ஆல்ரெடி 2 வருஷம் அவனை க்ரஷ்ன்னு வந்துட்டு வேஸ்ட் பண்ணேன். இப்போ எக்ஸ்ட்ரா 5 வருஷம் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ எனக்கு தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. நீங்கள் வந்துட்டு
இங்கே பாரு எனக்கு இந்த டாபிக் பற்றி பேசாத நீ நான் அவ்வளோதான் போதும் எனக்கு அப்படி மாதிரி சொல்லுவோம் நானாடி உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா உன்னை யாரும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீ எனக்கு ஃப்ரெண்டு ஓகேவா நீ தானே சொன்ன என்ன உயிர் அது இதுன்னு சொன்னல ஸோ என் கூட தான் நீ கடைசி வரைக்கும் சாகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் வந்துட்டு இங்கே பாரு உன் கூட இருப்பேன் ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது எனக்கு சொல்ல தெரியலடி அப்படின்னு சொல்லுவோம் நீ ஒன்றுமே சொல்ல வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவள் கேட்குற மாதிரி இல்லை உங்களுக்கு அடிக்கடி யாரையாவது பிளைண்ட் டேட் பண்ண சொல்லிட்டு ஒரு மாதிரி பிடிச்சி விட்டுருவா. அதுவும் ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சவங்க யார் ஒரு பையன் வந்துட்டு பிளைண்ட் டேட்டு கேட்டாலும் சரி உங்களை தான் பிடிச்சி இழுத்து விடுவா. அந்த மாதிரி வந்துட்டு அவள் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு ப்ரொஃபைல் மாதிரி வருது. ஸோ அவங்க கிட்ட பேசுகிறாங்க வந்துட்டு இந்த பிளைண்ட் டேட்டுக்கெல்லாம் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால வந்துட்டு ஓகே என்னோட ஃப்ரெண்டு நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீ வரலையான்னு கேட்குறாங்க. இல்லைங்க என் ஃப்ரெண்டுக்கு தாங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு உங்களுக்கு 2 பேத்துக்கும் அந்த பிளைண்ட் டேட் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டா நீங்கள் போகவே மாட்டேங்கிறீங்க. ஆனால் விடுற மாதிரி தெரியல மரியாதையாக போன்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வைக்கிறா. உங்களுக்கு எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ அப்படியே உங்களுக்கு அழகாக டெக்கரேட்லாம் பண்ணுறா. ஒருத்தனாவது இவங்களுக்கு கட்டிக்கிட்டா பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது அவளுக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு வேண்டாம் வெறுப்பாக தான் அப்படியே கிளம்பி போகிறீங்க. கொண்டு போயிட்டு அந்த ஹோட்டல் வாசலில் விட்டுட்டா ஓகேவா. அங்கே வந்துட்டு எப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சோஜிப்பாங்கல்ல சரி அந்த மாதிரி ஒரு ஷாப்பில் தான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறா. பார்க்குறீங்க நல்ல இடமா தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படியே வந்துட்டு கல்ப்பாக இருக்கிற எல்லா பாட்டிலும் வாங்கி டப்பு குடிச்சிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்பாடி என் ஊரில் குடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இது வேறு கண்ட்ரி தானே ஸோ என்னோட ஊரில் குடிச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்குது. நீங்கள் கொரியாவிலேருந்து தானே வந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு இது வேறு கண்ட்ரி இருந்தாலும் உங்களுக்கு அந்த கொரியன் ப்ராடக்ட் கிடைச்சா ஹாப்பி தானே. அப்படியே ஃபுல்லாக குடிச்சிட்டே இருக்கிறீங்க அளவுக்கு மீறி குடிச்சிட்டே இருக்கிறீங்க. அப்போ ஆப்போசிட்ல வந்து ஒரு பர்சன் வந்து உட்காடுறாங்க. உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் மயமேன்னு இருக்குது ஒன்றுமே தெரியல யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவ வந்துட்டு அது வந்துட்டு நான் இந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணிக்கோ யார் வேணாண்ணா ஆனால் எனக்கு காசு கொடுத்துடணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்கு எதுக்குமா நான் காசு தரணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுவா இப்போ என்கிட்ட பெர்மிஷன் ஒன்று கேட்ட பார்த்தியா பெர்மிஷன் அதனால தான் நீ எனக்கு காசு கொடுத்துட்டு இந்த டேபிள் யூஸ் பண்ணிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவர் சுற்றி பார்க்குறாரு. வேறு பக்கம் எல்லா டேபிளும் வந்துட்டு காலி கிடையாது எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. வேறு வழி இல்லை சரி ஓகே நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகேடா குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கால் 2 தூக்கி அந்த டேபிள் மேலே போட்டுட்டு அப்படியே 2 கை அப்படி சாருக்கு இந்த பக்கம் தொங்க விட்டுட்டு ஒரு மாதிரி சோகமாக அவன் பறந்து போனானேன்னு பாடிட்டு இருக்கிறீங்க. அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை வேட பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை முழிக்க முடியாமல் திறந்து பார்க்குறீங்க. அவங்களுக்கு அவர் பேச ஒன்றுமே தெரியல. யாரா நீ ஒரு மாதிரி மங்களா இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மங்களா இருக்குண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனும் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம் இரு எனக்கு ஒரு டவுட்டு நீ தான் அந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்தவனா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அச்சோ நீங்கள் பிளைண்ட் டேட்டுக்கு வந்துருக்கீங்களா சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்காங்க. வேணாம் உட்கார நீ அப்போ அதுக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்போ எனக்கு ஓகே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கிறா நாசமாக போனவ எப்போ பார்த்தாலும் எப்படா என்னை தொலைச்சி விடலான்னு முடிவு பண்ணிட்டு யாவது பார்த்துட்டு பிளைண்ட் டேட்டுக்கு போ அந்த டேட்டுக்கு போனது ஐயோ ரச்சடா அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவருங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அது வேறு யாரும் கிடையாது ஜிமின் தான். ஸோ அந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு அவர் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்திருப்பாரு. ரொம்பவே டயர்டாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சோஜு வந்துட்டு அது கொரியாவில் இருக்கிற சோஜு வந்துட்டு இங்கே தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருப்பாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு நல்லா உங்களை வாட்ச் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு தான் உங்களோட ஃபேஸ் மறக்கவே மறக்காதே அப்படி வந்து நல்லாவே ஞாபகம் இருக்குது. எப்படின்னா அச்சு வச்ச மாதிரி அப்படி ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவரோட கல்யாணத்தப்போ ஒரு மாதிரி அவரே சோகமாக சேடாக திரும்பி பார்த்து ஏக்கமாக பார்த்துட்டு அழுதுட்டு போயிருந்திருப்பீங்க பார்த்தீங்களா. அது அவருக்கு அப்படியே ஞாபகம் வருது. ஏன்னா இன்ன வரைக்கும் முடியெல்லாம் முன்னாடி போட்டு இருந்திருப்பீங்க. இப்போ தான் வந்துட்டு அப்படியே மறுபடியும் குடிக்கணுங்கிறதுக்காக முடிய தூக்கி பின்னாடி போட்டுட்டு அந்த பாட்டில் எடுத்துருப்பீங்க பாருங்க. ஸோ அப்போ தான் நல்லா பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த நான் பார்த்துருக்கேனே ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு தோணுது. நீங்கள் வந்துட்டு என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. செம்ம பாத்தம் உங்களுக்கு என்னோட கல்யாணத்தில் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராரு. ஆனால் நீங்கள் அதுக்கு விடவே இல்லை. கல்யாணமா உனக்கு எப்போ உனக்கு வீடியோ ஷூட் நான் தான் எடுத்துடணுமா அழகா நான் ஃபோட்டோலாம் எடுப்பேன்டா வீடியோலாம் எடுப்பேன் ஓகேவா. எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கா அசிஸ்டன்ட்டு சொன்னால் செல்ஃபி அடிப்பேன் ஓகே. எனக்கு ஒரு டீம் இருக்கு ஓகேவா. நானும் அவளும் தான் டீம் 2 பேரும் வந்துட்டு செம்மையாக வந்துட்டு வீடியோகிராஃப் எடுப்போம் ஓகேவா. உனக்கு ஏதாவது கல்யாணம்னா சொல்லு நானே உனக்கு எல்லாம் ஃபுல்லாக சூப்பராக பேக்கேஜாக பண்ணி கொடுக்குறேன் சூப்பராக இருக்கும் தெரியுமா. ஆனால் ஒன்று முக்கியம் காசு கரெக்டாக கொடுத்துடணும் இல்லையா. ஏன்னா வந்துட்டு நான் காசில் கராராக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மூஞ்சுக்கு முன்னாடி போயிட்டு பேசுகிறீங்க. அவர் வந்துட்டு நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அது நீங்கள் தான் அப்படின்னு. ஸோ ஜிம்மி வந்துட்டு இல்லை அது வந்துட்டு எனக்கு வீடியோகிராஃபர் எது தேவையில்லை எனக்கு கல்யாணம் ஆல்ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது. உனக்கும் ஆயிடுச்சா கல்யாணம் ஐயோ கடவுளே அதை ஏன்னா ஞாபகப்படுத்தினேன்னு சொல்லிட்டு ஜிம்மினை போட்டு சப்புன்னு அடின்னு அடிச்சுட்டு இருக்கிறீங்க. அவருக்கு ஒன்றுமே புரியல. சட்டை காலர் பிடிச்சிட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்டா அதை ஞாபகப்படுத்தினேன்னு அவர் இல்லை நான் என்ன ஞாபகப்படுத்தின்னு சொல்லிட்டு கணத்தில் கை வச்சுட்டு கேட்டிருக்காரு. உங்களால் கண்ணே முழிக்க முடியல அப்படியே கண்ணே தெரிய மாட்டேங்குதா. கண்ணை முழிச்சிருந்தா கூட ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் ஒரு மாதிரி மங்களாவே தெரியுது. அப்படியே ஜிமின் மூஞ்சிக்கிட்ட பிடிச்சிட்டு என்ன ஞாபகப்படுத்தினு யாவா அடே நீ ஞாபகப்படுத்தினால இன்னும் நான் குடிக்க போறடான்னு சொல்லிட்டு இன்னும் 4 டப்பா எடுத்து அப்படியே பல்பாக அடிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே பிடிங்கி வைக்கிறாரு. ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை. ஸோ ஜிமின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரொம்ப குடிக்க வேணாம் ஓகேவா நான் வேணா உனக்கு இந்த டேபிளுக்கு டபுள் பேமெண்ட் கொடுக்குறேங்கிறாரு. அதை கேட்டு மறுபடியும் உங்களுக்கு கோருது டபுள் பேமெண்ட்டா அதே தாண்டா அந்த கர்மம் தான் அந்த ஒரு வார்த்தைக்காக தாண்டா அன்றைக்கி நாங்கள் போனேன் போகாமல் இருந்திருந்தா இன்றைக்கி நான் இந்த மாதிரி இருந்திருக்கவே மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறீங்க.
அதுவும் என் வீட்டை விட்டு, என் ஊரை விட்டு, என் நாட்டை விட்டு, ஐயோ 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 இங்கே வந்து நான் படாத பாடுபட்டுட்டு இருக்கிறேன். பாச புரியல, ஒரு மயிரும் புரியல அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, என்னடா பேட் வேர்ட்லாம் பேசுகிறாங்கிற மாதிரி. ஸோ ஜிமின் வந்துட்டு அவர் ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காரு போல். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் அதை பற்றி தான் பேச வரீங்கிறது அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி இன்டிமேட் ஆகிட்டே இருக்குது. சரி என்ன தான் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் சொல்லுவேன், ஆனால் நீ தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், நான் நல்லா தாங்கிப்பேன் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த கையில் இருக்கிற பாட்டில் கூட உங்களால் பிடிக்க முடியல, அப்படியே பொத்துன்னு சேரோட பின்னாடி மல்லாக்க விழுந்துடுறீங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வேறு வழி இல்லைல்ல. ஸோ அப்படி உங்களை தூக்கி தூக்கி அப்படியே உட்கார வைக்கிறாரு. நீங்கள் பொத்துன்னு விழுந்துட்டே இருக்கிறீங்க. ஒரு வழி அப்படி தூக்கி உட்கார வச்சுட்டு சேர் அப்படியே காலை போட்டு மெட்டி பிடிச்சிக்கிறாரு. இதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி சாய மாட்டீங்கல்ல. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களை அப்படியே பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பட்டையை அலப்பற பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அவரால் உங்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்டா இந்த டேபிளுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்னவோ தெரியல, அவருக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் உங்களை டைம் பார்த்துப்பார்ல, உங்களுக்குள்ள தோணிட்டே இருந்திருக்கும். அது என்ன ஃபீலிங் ஒன்றுமே அவருக்கு அப்பவும் தெரிஞ்சிருக்காது, இப்பவும் தெரியல. இப்போ அதே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு அப்படியே போயிட்டு போன்னு விட்டுட்டும் போக முடியல. அட் த சேம் டைம் உங்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி அவங்க கூட இருக்கவும் முடியல. அப்படியே மண்டி பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவரே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்ட்டு தான் வந்திருப்பாரு. ஆனால் அவரை போட்டு அப்படியே டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் வந்துட்டு நிறைய குடிச்சிருக்கீங்களா, மேடம்க்கு வாமிட் வேறு வந்துருச்சு. வைக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்னோட சட்டையிலே தான் வாமிட் எடுக்கிறீங்க. அவருக்குன்னா என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படி 2 கையும் விரிச்சிட்டு சட்டையே குடிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் வாமிட் எடுத்துகிட்டு அப்படியே ஜிம்மினை மூஞ்சியை பார்த்துட்டு, ஐயோ வாமிட் எடுத்துட்டேனா, சாரி 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 அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே ஒரு மாதிரி பேசுகிறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. தட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ அப்படியெல்லாம் விட முடியாது, சட்டை கட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு பார்க்குறாரு. ஐயோ ஆனால் நானே வாஷ் பண்ணிக்கணும். இப்போ உனக்கு வாஷ் பண்ணி கொடுக்கறன்னு யார் சொன்னேன், அதை கழட்டி போட்டுரு, வேறு வாங்கிக்க ஓகேவா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு என்ன ஜந்து மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அவ்வளோதான், நீங்கள் ஆல்ரெடி வாமிட்டே எடுத்தாச்சு. இன்னும் வரைக்கும் ஒரு மாதிரி வாமிட் வரதுக்கு முன்னாடி தலை கேராக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால பெனாத்திட்டே இருந்திருப்பீங்க. ஸோ வாமிட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே தூங்கிடுவீங்களா, அவ்வளோதான். அந்த இடத்துல பொத்துன்னு மாட்டியாயாச்சு. இப்போ வந்துட்டு அந்த டேபிளெலாம் சுற்றி பார்க்குறாரு. அந்த கடையில் வந்துட்டு எல்லாமே ஜென்ட்ஸ் தான் இருக்காங்க மோஸ்ட்லி. அதுவும் வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாமே போதையாக இருக்காங்களா. ஸோ உங்களை அந்த ஸ்டேஜில் அங்கே வந்துட்டு விட்டுட்டும் போக முடியல. ஸோ உங்களை அப்படியே தூக்கிக்கிறாரு. ஸோ தூக்கிட்டு அவர் காருக்கு தான் போகிறாரு. கொண்டு போய் காரில் போய் படுக்க வச்சுட்டு வந்து பில்லெல்லாம் பே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தலையெழுத்து உங்களுக்கு குடிச்சு சேர்த்து பே பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் உங்கள் டேபிளுக்கு வேறு டபுளாக பே பண்ணணும்னு நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல. ஸோ ஒரு வேலை கேட்பாலாம் கண்ணு முடிச்சு அப்படி மாதிரி யோசிக்கிறாரு. சரி கேட்டால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சேர்த்து எல்லாமே பே பண்ணிவிட்டு அவரும் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட நிறைய குடிச்சிருப்பீங்களா இருக்குது. எல்லாமே ரொம்ப ரேஞ்ச் அதிகமான சரக்கு. அப்படியே ஃபுல்லாகவே பே பண்ணி முடிச்சுட்டு அத்தாடி ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவு வைக்கிறாளேன்னு நினச்சிட்டு அப்படியே வந்துட்டு கார் எடுக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு காருக்குள்ள போய் பெனாத்திட்டே இருக்கிறீங்க. க்ரஷ்ஷு அவ்வளோதான் போச்சு இல்லை, அவ்வளோதான் எல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னுமே உங்களுக்கு அந்த ஞாபகம் தான். உங்களால் வந்துட்டு ஜிமினை மறக்கவே முடியல, மறக்கிற மூஞ்சியே அது மறக்கவே முடியல. ஸோ காரில் உட்கார வச்சுட்டு வந்திருப்பார்ல, நீங்கள் வந்துட்டு அப்படியே புலம்பிட்டே இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் உங்களுக்கு தலையே நிற்க மாட்டேங்குது. அப்படியே ஒரு மாதிரி பொத்துன்னு அப்படியே தலை அப்படி கழுவிட்டு போகிற மாதிரி பொத்துன்னு கீழே விழுகுது. ஸோ ஜிமின் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு சரி சீட் பெல்ட் போடு அப்படிங்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு சீட் பெல்ட் போடுறதுக்கு வராரு. இன்னும் தெரியல அவருக்கு இது ஒரு மாதிரி ஹார்ட் எல்லாம் படப்படணும்னு அடிக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சீட் பெல்ட்டை போட்டு விட்டுட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கையெல்லாம் அப்படி தாழ்த்தாலும் போடுவோம்ல, அப்படி போட்டுட்டு கை சும்மா அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே ஜிம்னோட செஸ்ட்டில் போட்டு பொத்துன்னு அடிச்சிட்டு இருக்கிறீங்க. என்னென்ன பாட்டு வேறு, அவன் பறந்து போனானே என்ன மறந்து போனானேன்ட்டு எதிரமா பாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. லவ் ஃபெயிலியரா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே வண்டி ஓட்டுறாரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு ரூம் புக் பண்ணிப்பாங்க. ஸோ ஃபாரினால போனோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு வீடு கிடைக்காதுல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோட்டலில் தானே ஸ்டே பண்ணுவோம். அந்த மாதிரி புக் பண்ணிப்பாங்கல்ல. வேறு வழியே இல்லை, உங்களை அப்படியே ரோட்லேயே விட்டுட்டு போக முடியுமா என்ன. நீங்கள் இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு யாராவது போய் அடிச்சு பிரச்சனை தான் வரும். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி மூட் ஸ்விங் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு. ஒரு தடவை சோகமாக பாடுறீங்க, ஒரு தடவை ஜாலியாக பாடுறீங்க, ஏதோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இன்னும் தெரியல ஜிமின் கட்டு உங்க கூட இருக்கிறது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, பிடிச்சிருக்கு. ஸோ அதனாலே வந்துட்டு உங்களை எங்கேயும் விட மனசு இல்லாமல் அப்படியே கூட்டிகிட்டே திரியிறாரு. அப்படியே நீங்களும் போகிறீங்க. ஸோ ஜிமின் வீட்டுக்கிட்ட போயிட்டு அதாவது அந்த ஹோட்டலில் கார் நிறுத்திட்டு அப்படியே வந்து உங்களை அப்படியே தூக்கிக்கிறாரு. ஸோ நடந்து போகிற ஸ்டேஜில் இல்லை மேடம், அதனால உப்பு கட்டி மாதிரி தூக்கிக்கிறாங்க. ஸோ பிகி பேக் மாதிரி தூக்கணும் அடிக்க நீங்களும் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பெனாத்திட்டே தான் போயிட்டு இருக்கிறீங்க. கொண்டு போயிட்டு அப்படியே ரூமில் வந்துட்டு அங்கே உட்கார வைக்கிறாரு. அதாவது டோர்லாம் திறந்து உட்கார வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே படுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே சோஃபாவில் தான் படுத்துருக்கிறீங்க. எப்படின்னா தலைகளாக படுத்துக்கிறீங்க. அப்படியே தலை கீழே தொங்குது, கால் 2 மேலே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் படுத்துருக்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது, மம்மி அப்படிங்கிற மாதிரி. மம்மியா அப்படின்னு சொல்லிட்டு தலைகளாக தானே படுத்திருப்பீங்க. அப்படியே கண்ணு திறந்து பார்க்குறீங்க. ஒரு குழந்தை நிற்கிது, தலைகளாக தெரியுது. இது என்னடா இது, தலைக்கு வேண்டிய இடத்துல காலுக்குது, காலுக்கு வேண்டிய இடத்துல தலைக்குது. ஆமாம் எதுக்கு என்ன மம்மின்னு கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரி கிராக் ஆகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு யார் நீ அப்படின்னு கேட்குறீங்க. அந்த குழந்தை மம்மி ஏன் இப்படி படுத்துருக்குறீங்க, நேராக படுங்க அப்படின்னு சொல்லுது. எதே நீ முதல்ல நேராக நில்லு, இங்கே வா உன் தலையை எடுத்து கரெக்டாக ஒட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அப்படியே பிடிக்கிறதுக்கு பார்க்குறீங்க. அது நீங்கள் விளையாடுறீங்கன்னு நினச்சிட்டு கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்கும் போல இருக்குது. அது சிரின்னு சிரிச்சிட்டு இருக்குது. உள்ள ஜிமினுக்கு தலை காது கேட்குது. என்னது இவன் என்ன தனியாக சிரிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே சீக்கிரம் குளிச்சுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் குளிச்சுட்டு இருக்காரு ஃபாஸ்ட்டாக.
இப்போ வந்துட்டு உங்களுக்கு இனிமேல் அந்த குழந்தை தலைகளாக தானே தெரியுது. டேய் இரு, என்ன நீ கையுக்கு வேண்டிய இடத்துல காலுக்குது, காலுக்கு வேண்டிய இடத்துல தலைக்குதா, ஏ என்ன இது கசமுசு கசமுசு இருக்கிற, கரெக்டாக ஒன்று ஒட்டி வைக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறீங்க. அதுவும் தலைகளாக படுத்துட்டு கை ரெண்டி மேலே தூக்கி இழுத்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு விளையாடுற மாதிரியே இருக்கும் போல இருக்குது. அது என்ன பண்ணுச்சு, விளையாடுற மூடில் அப்படியே அந்த பக்கம் இருந்து ஏறி வந்து ஜங்குன்னு அந்த சோஃபாவில் மேலே ஏறி உங்கள் மேலே குதிக்கும்ல, அந்த மாதிரி குதிச்சிருச்சு. அவ்வளோதான் உங்களுக்கு வயிற்று மேலேயே குதிச்சது. ஐயோ அப்படின்னு ஒரு சவுண்டு. ஸோ ஜிமின் டக்குன்னு வெளியே வரதுக்கும் இதுக்கு இதை பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஓடி வந்து அந்த குழந்தைய தூக்கிக்கிறாரு. ஸோ ஜிம்மில் அந்த குழந்தைகிட்ட டே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடா, பாவண்டா வலிக்குள்ள அவங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், ஐயோ இல்லை நாங்கள் விளையாடிட்டு இருக்கிறோம், மம்மி செம்மையாக விளையாடுறாங்க தெரியுமா, இவ்வளோ நாள் ஆச்சு அந்த மம்மி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். ஜிம்மின்ட்டு வாயை மூடு அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ உங்களுக்கு இதெல்லாம் கேட்குதுல்ல, அப்படி தலைகளாக படுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மின் உங்களுக்கு தலைகளாக தான் தெரியுறாரு. என்னடா அது இவனும் சேர்ந்து தலைகளாக தெரியுறான். ஆமாம் ஏய் நீ ஒரு மாதிரி மங்களாவே தெரியுற ஆரம்பத்துலேருந்து, இங்கே வா உன்னையும் சேர்த்து நான் ஒட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பிடிச்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க. பேண்டை பிடிச்சி அவரு வரமாட்டேங்கிறாரு. விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் என்னது இல்லை உன் தலை இருக்க வேண்டிய இடத்துல காலுக்குதுப்பா, வா வா கரெக்டாக ஒட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு அலப்பறை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஜிமின் ஒரு வழியாக அவங்க கிட்ட தப்பிச்சிட்டாரு. தப்பிச்சு அப்படியே குழந்தைய தூக்கிட்டு போறாரு. அந்த பெட்ரூம்குள்ளே போயிட்டு அந்த குழந்தைய எப்படி படுக்க வச்சு தூங்கு ஓகேவா அப்படின்னு சொல்லவும், டாடி மம்மி சூப்பராக விளையாடுறாங்க, கொஞ்ச நேரம் விளையாடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது இப்படி பாரு மம்மிலாம் சொல்லக்கூடாது, அவங்க மம்மி கிடையாது ஓகேவான்னு சொல்லவும், இல்லை எனக்கு தெரியும் அவங்க தான் மம்மி, அவங்க தான் எனக்கு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அடி வாங்க போகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே சமத்தா தூங்குன்னு சொல்லவும் அழகாக சமத்தா அது தூங்கிக்குது. ஸோ சொல்கிற பிச்சு அப்படி கேட்குறான். சரி ஓகே நீ நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லவும், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மம்மின்னு சொல்லிட்டு அவன் தூங்குறான். ஸோ அவங்க நினச்சிட்டு தான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிறான். ஸோ ஜிமின் பார்க்குறாரு. ஏன்னா அந்த குழந்தை வந்துட்டு இந்த மாதிரி யாரையுமே மம்மின்னு கூப்பிட்டதே கிடையாது இதுக்கு முன்னாடி. ஸோ டக்குனு போது அப்படி கூப்பிடுது. ஸோ உங்களையும் அதாவது மம்மின்னு சொல்லிட்டு அழகாக சிரிச்சுட்டே தூங்கிட்டு இருக்கிறான். அதை பார்க்கறதுக்கே ஜிமின்க்கு ஒரு மாதிரி அழகா இருக்குது, ஆசையா இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு. ஆனால் வெளியே இருந்து பயங்கரமா சத்தம் கேட்டுக்குது. ஓடி வந்து பார்க்குறாரு, டோர்லாம் லாக் பண்ணிட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தா அந்த ஹாலில் நீங்க தான் 2 காலம் இன்னும் பேப்பர் பேன் நீட்டிட்டு அவன் பறந்து போனானே அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. ஒரு மாதிரி கிராக் வாய்ஸ் எல்லாம் வருது. ஸோ ஜிமினுக்கு அப்படியே காது அடைக்குது, யாரா பறந்து போனது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் சாரா வந்துட்டு பார்க்குறா. இந்நேரம் வந்துட்டு அவள் பிளைண்ட் டேட்டுக்கெல்லாம் போனால் உடனே வந்துடுவா. அப்போ வரல அப்படின்னா அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒருத்தர் 2 பேருக்கு செட் ஆயிடுச்சு, கடவுளே காப்பாற்றிட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவ ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ உங்களுக்கு ஃபோனும் பண்ணல, சரி ஓகே நம்ம ஏன் தொலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கா. ஆனால் டைம் ஆகிட்டே இருக்குது. அவளுக்கு டவுட்டாக இருக்குது, இங்கே இன்னுமே வரல ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாலே டவுட்டாக இருக்குது அவளுக்கு. ஸோ ஜிமின் மறுபடியும் உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. நீங்கள் இன்னும் தலைகளாக தானே படுத்துருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சி நேராக படுக்க வைக்கலாம், அப்படி கையை ரெண்டையும் பிடிச்சி அந்த பக்கம் கரெக்டாக படுக்க வைக்கிறாரு. ஆனால் நீங்கள் படுக்கிற மாதிரி தெரியல, சும்மா அப்படியே உண்டுகிட்டே இருக்கிறீங்க. திரும்ப இப்படி தலை தூங்கிட்டே இருக்குது உங்களுக்கு. ஜிமினுக்கு டயர்டே ஆயிடுச்சு உங்களை ஒரு மாதிரி சரி பண்ணுறதுக்குள்ள. ஜிமின் வந்துட்டு குழந்தை கண்ஃபுல்ல படுக்க வச்சாங்களா. ஸோ அவனும் சம்மந்தம் படுத்திருந்தாலும் என்னமோ தெரியல, அவன் வந்து ஓடி வந்துட்டான். ஓடி வந்துட்டு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் மம்மி கூட தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே ஏறி அப்படி கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருக்கிறான். நீங்கள் வந்துட்டு அச்சோ என் தங்க பையா வாடான்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு டவுட், இரு நீ எப்படா எனக்கு மம்மியான அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை நீங்கள் தான் மம்மி அப்படிங்கிறான். அதான பார்த்து இரு நான் எப்படா உனக்கு மம்மியான அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு டவுட் வருது. அவன் வந்துட்டு மம்மி நீங்கள் தான் எனக்கு மம்மிங்கிறான். அடிச்சு சொல்கிறான் நீ தான் எனக்கு அம்மா அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்படியா அப்போ நான் எப்படி மம்மியானே அப்படின்ட்டு அப்படி ஜிமினியே பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் பக்கத்தில் நின்றுட்டு ஐயோ என்ன நடக்க போதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜிமின் அப்படியே எட்டி அவரோட சட்டை காலரை பிடிச்சி இழுத்துட்டு இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு ஷாக்கு, நான் இல்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் நீ இல்லாமல் நான் எப்படி மம்மியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இந்த ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ ஜிமின் வந்துட்டு சாரிங்க கொஞ்சம் அமைதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அவனா கட்டி பிடிச்சிட்டு வரவே மாட்டேங்கிறான். நீங்கள் வந்துட்டு என் குழந்தைய கிட்ட பிரிக்கிறியா, டே கிராதக போடான்னு சொல்லிட்டு ஜிமின் உதச்சிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு வயிற்று மேலே உதைக்கிறீங்க. அவரு ஒட்டி வயிற்று பிடிச்சிட்டு ஐயோ கடவுளே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த பாருக்கு போனதான் என் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு. ஸோ அந்த குழந்தைய சேர்ந்துட்டு இங்கே பாருப்பா அம்மாவை என்னை பிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இந்த பக்கம் நைட்டு ஃபுல்லாக பயங்கர அலப்பறதா உங்களுக்கு போதை அப்படியே தலைக்கேறினங்காட்டிக்கு இன்னுமே வந்துட்டு இன்னும் அதிகமாக ஏறின மாதிரி தான் இருக்குது. எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்னு போய்ட்டு ஃபுட் ஏதோ ரெடி பண்ணி கொண்டு கொடுக்குறாரு. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுறீங்க. என்ன தான் போதையாக இருந்தாலும் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க. ஸோ அவனும் வந்துட்டு அவ்வளோ ஆசையாக உங்களுக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டி விடான். இது நூடுல்ஸ் தான் கொண்டு கொடுத்துருப்பாரு. அந்த ஸ்பூனில் அந்த ஃபோர்க்கில் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா அந்த சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்டுக்கலாம். 2 பேரும் அப்படியே கையும் அப்படியே உள்ளே விட்டு குழப்பி அப்படியே அள்ளி அந்த குழந்தைக்கு ஊட்டுறது, அந்த குழந்தை அப்படியே அள்ளி உங்களுக்கு ஊட்டுறது, நீங்களும் ஆண் சொல்லி வாங்கிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அந்த குழந்தை செம ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ ஜிமினுக்கு அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு எப்பவுமே ஊரில் இருக்கிறப்ப ஊருனே தான் இருப்பான், யார்ட்டையும் பேச மாட்டான், ஒரு மாதிரி இருப்பான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஹாப்பியாக கொஞ்சம் உங்ககிட்டயாவது ஜெல்லாயிட்டு பேசுகிறான்ல. ஸோ அதனால அவருக்கு அது ஹாப்பியாக இருக்குது பார்க்கறதுக்கே. அப்படியே வந்துட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் பாட்டு பயங்கரமாக டான்ஸு ஆடவே தெரியாமல் அப்படியே டக் டான்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே 2 தலையிலையும் அதாவது 2 கை கொண்டு வந்து தலையில் வச்சுட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு தலைவலியே வந்துடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக சவுண்ட் வச்சுட்டு 2 பேரும் அப்படியே கூத்தடிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த குழந்தையும் அடங்க மாட்டேங்குது, நீங்களும் அடங்க மாட்டேங்கிறீங்க. கிட்டத்தட்ட மணி 4 இருக்கும். அவருக்கு அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு, அப்படியே கொட்டாவி வருது. ஆனால் நீங்கள் 2 பேரும் அடங்குற மாதிரி தெரியல. அவர் பாட்டு கம்மியான பக்கம். ஸோ நீங்களும் 2 பேரும் அப்படியே ஆடி முடிச்சு டயர்ட் ஆகிடு 2 பேரும் அப்படின்னா அந்த ஹால் அப்படியே கீழே 2 பேருந்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்க. விடிஞ்சிருச்சு.
இந்த பக்கம் சாராக்கு வந்துட்டு செம பயமா இருக்குது. ஏன்னா வந்துட்டு விடிய விடிய நீங்க காணோம்ல. அந்த பையனுக்கு ஃபோன் பண்றா, டேய் என்னோட ஃப்ரெண்ட் எங்கடா போனான், நீ தானே கூட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் எங்க கூட்டு போனேன், அவளுக்கு நான் மெசேஜ் பண்ணிட்டேன், எனக்கு இன்னைக்கு ஒரு வேலை இருக்குது, நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொன்னேன். அவள் மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன், பார்த்தாலும் என்னமோ அது கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அடப்பாவி சண்டால உங்க கூட இருக்கிறேன் நினைச்சா நான் ஹாப்பியா இருந்தேன். போச்சு 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 என் ஃப்ரெண்டுக்கான நானே என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சு பிடிச்சி அந்த பாருக்கு ஓடி வரா. அந்த பாருக்கு வந்து பார்த்தா அங்கே யாருமே காணோம். எல்லாம் 4-5 பசங்க சும்மா குடிச்சு போட்டு அப்படியே கிடக்குறாங்க. அவளும் வந்து எல்லாத்தையும் தள்ளி தள்ளி பார்க்குறா. ஒருத்தவங்களுக்கு கூட அதாவது நீங்கள் அந்த பக்கம் எங்கேயுமே இல்லை. அவளுக்கு செம பயம் ஆயிடுது. திரும்ப திரும்ப விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கிறா. ஸோ அப்படி கால் பண்ணிகிட்டே இருக்கவும் டக்குன்னு ஜிமினுக்கு தூக்கம் தெரியுது, ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்திரிச்சு பார்க்குறாரு. ஸோ உங்களோட ஃபோன் தான் அடிச்சுட்டே இருக்குது. அவருக்கு இப்போ தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, யாரோ ஃபோனாவது பண்ணுறாங்கடா சாமின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. பையன் வாய்ஸ் கேட்டதும் சாராக்கு செம ஷாக்காக இருக்குது. ஐயோ என்னது பையன் வாய்ஸ் கேட்குது, ஐயோ யாரா நீ நீ என்ன பண்ணிடா என்னோட ஃப்ரெண்டு ஃபோன்லேருந்து பேசிட்டு இருக்கிறா, ஐயோ போச்சு 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 என்னோட ஃப்ரெண்டு போச்சுடா, ஒரு பச்சை மண்ணடா பிஞ்சு குழந்தை, என்னடா பண்ண என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் ஒப்பேரிச்சுட்டு இருக்கிறா. இங்கே ஜிமினுக்கு கடுப்பாது. ஐயோ கடவுளே இதுதான் லூசுனா, இது கூட இருக்குது, அதை விட பெரிய லூஸாக இருக்கும் போலேன்ட்டு, ஏங்க நான் பேசுறது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ என் ஃப்ரெண்டு என்னடா பண்ணு அழுதுட்டு இருக்கிறா. ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு இங்கே பாருங்க உங்களோட ஃப்ரெண்டு நைட்டு ரொம்ப குடிச்சிருந்தாங்க, ஐயோ குடிச்சிருந்தாலா என்னடா பண்ணுன்னு நம்ம கேட்குறா. ஸோ ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் பேச விடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டே பேசுகிறா. அவளுக்கு பயம் ஆயிடுச்சு, நைட் ஃபுல்லாக உங்களுக்கு காணோம்ல. ஸோ பயம் ஆயிடுச்சு. ஸோ அதனால அப்படி அழுதுட்டு இருக்கிறா. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு இங்கே பாருங்க நைட் அந்த பாருக்கு நான் குடிக்க தான் போனேன், ஐயோ நீயும் போனியா அப்படின்னு சொல்லி திரும்ப அழுகிறா. எங்கள் வாய் மூடிட்டு நான் சொல்கிறது கேளுடி அப்படிங்கிறாரு. டியோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அமைதியாக இருக்கா. ஸோ ஜிமின் வந்துட்டு இங்கே பாரு அங்கே போனேன், உன்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப மட்டையாயிட்டா. ஸோ அங்கெல்லாம் நிறைய பேர் குடிச்சிட்டு கிடந்தாங்க சரியா, அங்கே விட்டுட்டு வந்தால் சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அதாவது என்னோட ரூம் தான் கூட்டிட்டு ஏதோ ரூமுக்கா அப்படின்னு கத்துறா. ஐயோ சாமி நான் எதுவும் பண்ணலடி, உன்னோட ஃப்ரெண்டை உன் ஃப்ரெண்டு தான் என்ன பண்ண டார்ச்சர் பண்ண, ஐயோ என் ஃப்ரெண்டு பச்சை பண்ண அப்படிலாம் சொல்லாத அப்படிங்கிறா. ஐயோ கடவுளே என்னால் முடியல சாமி அப்படின்ட்டு. இங்கே பாருங்க இந்த அட்ரஸுக்கு நான் இப்போ அதாவது நான் இந்த அட்ரஸ் சொல்கிறேன், இந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறாரு. அவளு வந்துட்டு சீக்கிரம் சொல்லுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறா. ஸோ ஜிமின் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அவளும் அங்கேருந்து டக்குன்னு கிளம்பி வரா. ஜிமின் வந்துட்டு இன்னுமே உங்களை வந்து பார்த்துருக்க மாட்டாரு. தட் மீன்ஸ் அந்த ஃபோன் எடுத்து இந்த பக்கம் அப்படியே உங்களை பார்க்காம போயிருப்பாரு. ஸோ குழந்தை தூங்கித்தானே இருப்பான் அப்படிங்கிறனால வந்துட்டு ஃபோன் பேசிட்டு அப்படியே வந்து அங்கே பால்கனியில் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ சாரா வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணுறா. நான் அந்த இடத்துக்கு வந்துட்டு எங்கே என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ ரூம் நம்பர் என்னன்னு கேட்குறா. அவர் இந்த டியூப்லைட் அப்படிங்கிறாரு. யாரை பார்த்து டியூப்லைட்னு சொன்ன, நீ தானே டியூப்லைட், நீ ஒரு டியூப்லைட்டும் அப்போ ஒரு டியூப்லைட்டும் அம்மா ஒரு டியூப்லைட்னு சொல்லிட்டு சாரா அப்படியே அடிக்கிட்டு போறா. ஐயோ சாமி என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ இங்கே பாருமா 888 தான் அந்த ரூம் நம்பருக்கு வா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டோனை மாற்றி பேசுறாரு. ஓ அப்படியா வர வச்சிடாதீங்க வர அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருக்கிறா. ஸோ சாரா வந்ததுமே வந்துட்டு ஜிமின் போய்ட்டு கதவு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமின் பார்த்ததும் அவ்வளோதான் சாராக்கு வந்துட்டு செம ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவளுக்கு தான் ஜிமின் தெரியும்ல. அப்படி வந்துட்டு பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுட்டே இருக்கிறா. ஜிமின் பார்க்குறாரு. அவருக்கு வந்துட்டு சாராவை பார்த்துருப்பாரு அந்த கல்யாணத்தில், ஏதோ பார்த்த முகம் மாதிரியே ஞாபகம் இருக்கவும் அவர் வந்துட்டு இப்படி பார்த்துட்டே இருக்காரு. நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வந்துட்டு சார் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் தான் உங்களோட ஃப்ரெண்டு ரொம்ப குடிச்சிருந்தாங்க, சாரிங்க ஏதாவது நான் திட்டினா மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் அது வந்துட்டு பரவாயில்ல சார் அவள் ஏதாவது சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைங்க அவள் இதுங்க ஏதோ க்ரஷ்ஷு ஏதோ லவ் என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, சரியாக கவனிக்கலைங்க, அதுவும் இல்லாமல் அவங்க ஏதோ உளறிட்டே இருந்தாங்க, ஏதாவது லவ் ஃபெயிலியர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜிமின் கேட்கறத பார்த்துட்டு அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவளுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சார் நான் அவளை கூட்டிகிட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இப்போ தான் வந்துட்டு அந்த ஹாலை வந்துட்டு 2 பேர் பார்க்குறாங்க. எந்த கோலத்தில் படுத்திருப்பீங்க அப்படின்னா நீங்கள் பெப்பரப்பேன் அப்படியே 2 காலை 2 கை அப்படியே அகட்டி போட்டு படுத்திருக்கீங்களா. ஸோ உங்கள் மேலே அந்த குழந்தை அப்படியே அழகா அப்படி சமத்தா தூங்கிட்டு இருக்கிறான். அப்படி வந்துட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறான். அவன் ஒரு மாதிரி லைட்டாக ஆனால் இரும்புறான். ஸோ டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவன் அந்த முதுகுல தட்டி கொடுக்குறீங்க. அச்சோ ஒன்றும் இல்லை அம்மா இருக்கிற அந்த போதை இன்னும் தெரியல போல. ஸோ அம்மா இருக்க சமத்து நீ தூங்குடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமிக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே சாராக்கு தூக்கி வாரி போடுறது ஏதோ அம்மாவா இது எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு அப்படியே தூக்கக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்க. ஜிம்மியும் அந்த குழந்தைய எடுக்கிறான். அந்த குழந்தை வந்துட்டு வரவே மாட்டேங்குது. ஐயோ என் அம்மான்ட்டு அப்படியே உங்களோட ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறான். நீங்கள் வந்துட்டு என் குழந்தை எங்கிட்ட விடுங்க, யார் நீங்கள் 2 பேருங்கிற மாதிரி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறீங்க. ஸோ 2 பேருக்கும் ஏதோ வந்துட்டு பாச போராட்டத்தில் வந்து பிரிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே சம கோவம் வருது. சாராவுக்கு ஒரு பலானாரா ஜிமினுக்கு ஒரு பலானாரா, என் குழந்தை என்கிட்ட பிரிச்சிங்கன்னா கொன்றுவேண்டா ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அப்படியே டைட்டாக அவனை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிறீங்க. அவன் வந்துட்டு முத்தம் கொடுத்துருக்கிறான் காணதுலலாம். அச்சோ அம்மா லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துருக்கான். நீயும் லவ் யூடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குழந்தைக்கு கணத்துல முத்தம் கொடுக்குறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜிமினுக்கு வந்துட்டு சிரிக்கிறதா அழுகிறதா ஒன்றுமே தெரியல. இங்கே சாராதான் அப்படி ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி நிற்கிறா. ஸோ ஜிமின் வந்துட்டு சாரிங்க அது என்னோட பையன் தான் கொஞ்சம் அந்த மாதிரி இது பண்ணுறான், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் அச்சோ குழந்தைகிட்ட என்னங்க இருக்குது அதெல்லாம் நாங்கள் தப்பாக எடுத்துக்கல, அவள் கொஞ்சம் போதையில் இருக்கிறா, அவள் ஏதாவது சேட்டப் பண்ணியிருந்தா ப்ளீஸ்ங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பவ் பண்ணி கேட்குறா. ஐயோ பரவாயில்லைங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் கூட்டு போய்ங்க இல்லை நான் வந்துட்டு ட்ராப் பண்ணுவா அப்படின்னு கேட்கவும் இல்லைங்க நானே கூட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் அப்படியே போதை தெளிகிற மாதிரி இருக்குது. அப்படியே கண்ணை முழிச்சு அப்படியே ஒரு மாதிரி எழுந்திரிச்சு நிற்கிறீங்க. குழந்தை வந்துட்டு அம்மா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுது. உடனே நீங்கள் கீழே உட்காந்து முட்டி போட்டு அவங்ககிட்ட கட்டி போச்சு குட் மார்னிங்
மார்னிங்டா தங்கம். சரி ஓகே, அம்மா உனக்கு என்ன சமைச்சு கொடுக்கட்டும்? அப்படியே ஃபுல்லாக அம்மாவே மாறிட்டீங்க. என்ன சமைச்சு கொடுக்கட்டும் சீக்கிரம் சொல்லு. அம்மா உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு டாடியை ஆஃபீஸ் அனுப்பணும்ல, அம்மாவுக்கு அதுக்கப்புறம் சீரியல் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷன் ஓவராக போயிட்டு இருக்குது. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, என்னடா பேசிட்டு இருக்காரு இங்கே சாராக்கு. ஐயோ கடவுளே, இவ சும்மாவே இமேஜினேஷன் தான் வாழ்வா, இப்போ இவன் குழந்தையவா அப்படின்ட்டு அவளுக்கு அப்படியே தலையே அடிச்சுக்கிறா. அவளுக்கு இன்னும் சொல்றதே தெரியல. ஸோ டக்குனு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறா, ஒரு ஜக்கில் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி எடுத்து அப்படியே சத்துன்னு அப்படியே ஃபோர்ஸாக உங்களோட மூஞ்சில இறக்கிறா பாருங்க. அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு திக்குன்னு ஆகுது. அதுக்கப்புறம் தான் நல்லா கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா பக்கத்தில் ஒரு குழந்தை இருக்குது. அது வேற உங்களை கட்டி பிடிச்சிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கு வேற ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிறீங்க ஒரு கால் யாராவது அப்படிங்கிற மாதிரி, இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் கால், என்னடா அது நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பார்க்குறீங்க. ஸோ மேலே அப்படியே எந்திரிச்சு பார்த்தா ஜிமின் ஃபேஸு அவ்வளோதான். உங்களுக்கு அப்படியே ஹார்ட்லேயே ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குது. அப்படியே பேண்ட் நின்றுட்டுக்கிறீங்க. அதோட நான் இந்த ஒன் ஷாட்டை இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன் டியர். இது வந்துட்டு ஆல்ரெடி 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒன் ஷாட்டை நான் இப்போ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் டியர். ஏன் அப்படின்னா 1/2 மணி நேரம் தான் நான் வந்துட்டு பிளான் பண்ணேன். ஆனால் இது வந்துட்டு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே ஸ்டோரி ஸ்டார்ட் கூட ஆகாத மாதிரி இருக்குது. பரவாயில்ல, ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிறேன். சரி ஓகே டியர், வழக்கமாக உங்ககிட்ட நான் கேட்குறதே தான், உங்களுக்கு இன்னொரு பாட்டு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா? இல்லை அப்படின்னா இதோட விட்டுலாம். ஓகேவா? இது உங்களோட விருப்பம் தான். சரி ஓகேவா? ஓகே டியர். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு இன்னொரு பாட்டு போடுறேன். கோச்சிக்காதீங்க. ஓகேவா? ஓகே, டாடா.